திறமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை நெருங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் காரணத்தினால ஐபிஎல் என்னடா ஆச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாமலே இருந்தாங்க. ஃபோக்கஸே பண்ணாத கேப்ல வந்து எல்லா டீமும் வந்து ஜெயிக்கிற டீம் தான் தோற்கிறது, தோக்குற டீம் தான் ஜெயிக்கிறது அப்படின்னு பாயிண்ட்ஸ் டேபிளே வந்து ஒரு மாரி கலச்சு போட்ட மாரி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஐபிஎல் பிளே ஆஃப் போகுறதுக்கு எந்தெந்த டீமுக்கு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே வந்து இந்தா இங்க இங்க டச்சிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ் ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் நடந்தது. அதுல முக்கியமானது என்னன்னா, சிஎஸ்கே ஒரு மாரி அடிச்சு நவுத்தி உள்ள வந்துட்டாங்க. எஸ். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஆனா ஓரளவு கடைசியில எப்படி சொல்றது? ஏதோ படத்துல ஒரு மீம் வரும்னு நெனைக்கிறேன். இந்த சென்னை 20 தான் நெனைக்கிறேன். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ச கூட கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளவரசர் கேரக்டர் சொல்லும். எஸ். அந்த மாரி வந்து நேத்து ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கொஞ்சம் பெரிய நெட் ரன் ரேட்டா அப்படியே அள்ளி இருக்கலாம். ஆனா ஜெயிச்சுட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க இந்த ஈஸியா ஜெயிச்சிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நீங்க ஜெயிச்சில்ல அது போதுன்றீங்களா? சேசிங்ல 2019க்கு அப்புறம் 180 பிளஸ் நம்ம வந்து சேஸ் பண்ணதே கிடையாது வந்து. அத வந்து ஒரு 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 6, 7 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் உருள் பட்டேல் அந்த ஒரு நாக் விளையாண்டது தான் காரணம் வந்து. ஜெயிச்ச வரைக்கும் சந்தோஷம். நம்ம வந்து ஒன் ஸ்டெப் அஹெடா போயிட்டு இருக்கோம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல வந்துட்டோம் வந்து. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தோக்காம வந்த வரைக்குமே ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன் நானு. ஸோ உரில் பட்டேல் தான் வந்து எல்லாருமே சொல்லணும். அவர நம்பர் 3ல எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துலருந்து அவர் ஏன் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எஸ். ஆயுஷ் மத்ரே போனப்பமே கூட உடனடியா அவர் வரல. அடுத்த மேட்ச்லாம் அவர் வரல. சர்ஃப்ராஸ் கான்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. ஸோ உர்வில் பட்டேல் அடிக்கிற அடிக்கு அவர் இருக்கணுங்க அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். முந்தின சொல்லியிருந்தோம். அவர் 10, 15 பால் ஆடுனா போதும் ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்றது. எஸ். நேத்து அந்த 10, 15 பால்ல பெரிய 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 இம்பாக்ட்ட குடுத்து கண்டிப்பா. 13 பால்லயே 50லாம் போட்டாரு. ஸோ அவரோட பவர் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா. முக்கியமான நேரத்துல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 170, 170னா அவர் ஒரு அடி அடிக்கிறனால அந்த ரெக்வயர்ட் ரன் ரேட் அப்படியே கம்மியாயிருது. எஸ். நேத்துமே கூட அவரோட இம்பாக்ட் வந்து அதுதான். அதனால தான் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா ஜெயிக்க கண்டிப்பா. முடிஞ்சுச்சு அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 8 பால்லயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 சிக்ஸர் அடிச்சிட்டாரு வந்து. 13 பால்ல ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரியில வந்து ஜெய்ஸ்வாலோட இவரும் ஈக்குவல் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் தான் அவர் விளையாண்டுருக்காரு. விளையாண்டு என்னமோ ரொம்ப நாளா அந்த சீட்ட பைக்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நேத்து ஏதோ எடுத்து காட்டினாரு. தேங்க்ஸ் ஃபார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அப்பாவை குறிப்பிட்டது ஏதோ குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. மத்ததெல்லாம் குஜராத்ல எழுதினதுனால என்னன்னு தெரியல. பட் அவர் வந்து அவங்க அப்பா குஜராத்தியாது. நம்ம குஜராத்தி. அவர் குஜராத் பிளேயரா வந்து குஜராத்தில ஏதோ எழுதியிருக்காரு வந்து. சம்திங் ஏதோ பல அவங்க மொழியில் தெரியும் போலயே உங்களுக்கு. இல்லங்க கமெண்ட்ரில கேட்டேங்க. பார்த்து அந்த லைன்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல. அத பார்க்கும்போது என்னன்னா அது சம்திங் ரிட்டன் இன் குஜராத்தி அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் அவங்க அப்பாவுக்காக ஏதோ சம்திங் சொல்லியிருக்காரு மட்டும் தெரிஞ்சுது. எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு 3 வீடியோலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கார்த்திக் சர்மா, கார்த்திக் சர்மா, கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டே இருக்கேன். எஸ். அவர் மேட்ச ஃபினிஷ் பண்ணி குடுத்துட்டாரு. நல்லா ஆடுறாரு எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நானும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. எஸ். திடீர்னு இந்த ரெக்வயர் ரன் ரேட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, கார்த்திக் சர்மா என்ன பண்ணுவாருன்றது இப்ப வரைக்கும் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அவரால பால் 1ல இருந்து அடிச்சு அக்ரெசிவா ஆட முடியுமா? அப்படின்ற கேள்விய நான் ஒரு 3, 4 ஷோவா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எஸ். நேற்றும் வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 20 பாலுக்கு 20 ரன்னு. உர்வில் பட்டேல் நேத்து அடிக்கல அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கார்த்திக் சர்மா ஆக்ஸிலரேட் பண்ணியிருக்கணும். எஸ். முந்தின 2 மேட்ச் ஜெயிச்சதுல வந்து ரிக்வயர் ரன் ரேட் ஓரளவு கம்மியா இருந்தது. ரிக்வயர் ரன் ரேட் கம்மியா இருந்தனால, அவர் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயி நம்ம எஸ்கேப் மீன்ஸ் எப்படி சொல்றோம்னா, அவருக்கு அந்த பிரஷர் இல்ல. நெசசிட்டி ஏற்படல. எஸ். நேற்றும் உர்வில் பட்டேல் அடிச்சனால அந்த நெசசிட்டி ஏற்படல. ஒருவேள அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கார்த்திக் சர்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. எஸ். அன்ஆன்சரா இருக்கு. அவருடைய பேட்டிங் ஸ்டைல்ன்னு பார்க்குறப்போ அது எனக்கு ஒரு மாரி உறுத்தலாவே இருக்கு. அத எப்போ சரி பண்ணுவாங்க? எப்படி சரி பண்ண போறாங்க? அப்படின்றது எனக்கு ஒரு இப்ப கேள்வியா இருக்கு. இந்த பேட்டிங் ஆர்டர்ல எனக்கு பிரச்சனையா இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எனிதிங் பிலோ 180 இப்படின்னு வரும்போது என்னன்னா, நீங்க சொல்ற மாரி கார்த்திக் சர்மாவுக்கு எந்த ஒரு பிரஷருமே இல்ல. அவர் வந்து ஒரு நார்மலா இப்ப ஆடுற இன்னிங்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனா இஃப் இட் இஸ் கோ அந்த ஸ்கோர்ங்கிறது வந்து 190, 190, 200ன்னு போகும்போது இன்னும் 250 போச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 200க்கு மேல ஸ்கோர் போகும்போது அந்த ப்ராப்ளம் வந்துரும். இன்னொரு டீம் இயர்லி விக்கெட்ஸ் ஒரு 150 அடிச்சுட்டு விக்கெட்ஸ் இயர்லியா போச்சுனாலும் அந்த ப்ராப்ளம் வந்துரும். நேத்து கார்த்திக் சர்மாட்ட அந்த ப்ராப்ளம் பார்க்க முடிஞ்சுச்சு. அதே மாரி என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னா, என்கிட்ட அந்த பிரேவிஷும் பார்க்க முடிஞ்சது. பிரேவ்ஸ்ல வந்து 2 பேரும் பிரேவிஸ் இன்னும் ஃபார்ம்லயே வரல. எனக்கு அது வேற. வரல. அது வேற. 2யும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்றேன். இல்ல ஃபார்ம்ல இல்லாத பிரேவிஸ் வேற. ஃபார்ம்ல இருக்கிற கார்த்திக் சர்மா எஸ். ஆடுற விதம்ன்றது இல்ல வேறங்கிறேன். அவர் ஒரு யங்ஸ்டர் நான் தான் சொன்னேன். அவருக்குள்ள என்னதான் அவர் விளையாண்டாலுமே அந்த மேட்சஸ்லாம் ஸ்கோர்ஸ் வந்து கம்மி வந்து இந்த அளவுக்கு பிரஷர் இல்ல வந்து. இப்ப இங்க வந்து என்னன்னா இவங்க 2 பேரும் நான் எதுக்கு 2 பேர் சொல்ல வந்தேன்னா, அந்த இன்னிங்ஸ் மட்டும் தான் அந்த அவங்க ரொம்ப ஸ்கோர் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டது தான் என்ன ஆச்சுன்னா, பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பிரஷரா மாறுனுச்சு. ஈவன் அந்த இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பிரசாந்த் வீர் அந்த ஒரு 6 அவர் கிளியர் பண்ணல. டிராப் கேட்ச் 2 விட்டு அவருக்கு 6 கிளியர் பண்ணலன்னா, இவங்க 2 பேர் மேல தான் அந்த அந்த வந்து ஒரு இது வந்து விழுந்திருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டாங்க. ஆனா என்னன்னா பிட்ச் ஸ்லோவா தான் இருந்துச்சு. அதனால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் கார்த்திக் சர்மா நீங்க சொல்ற மாரி இந்த மாரி ஒரு அழுத்தமான சூழல்ல எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் வந்து. யங்ஸ்டர்ஸ்லாம் கத்துக்குவாருன்னு தோணுது. ஏன்னா பேக்கப்ல சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான ஒரு பிளேயர் நீங்க வெளில உட்கார வச்சுட்டு இவர் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்றப்போ, எனக்கு இது வந்து இந்த பிரச்சனை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதாவது நான் கார்த்திக் சர்மா டீம்ல இருந்து தூக்குங்க அப்படிலாம் சொல்லல. எஸ். அவரை எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கான வேலை நடக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல.
ஸோ அது வந்து ஒரு கன்சர்ன் அப்படின்றத அட்ரஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழல்ல சிஎஸ்கே இருக்கு. அதுவும் இன்னும் 3 ஆட்டங்கள் தான் இருக்கு. அடுத்து பிளே ஆஃப் அப்படின்றனால முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறோம். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திக் சர்மாவோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆட்டிட்யூட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு வந்து. நீங்க அந்த சில ஒரு விஷயங்கள்ல வந்து அவர் எப்படி அடிக்க தவறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியாதே தவிர, மத்தபடி இனிஷியலா பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் 3 மேட்சஸ்ல அவுட் ஆன விதத்துக்கும், இப்ப லாஸ்ட் 3 மேட்சஸ் அவர் விளையாடுற விதத்துக்கும் பார்க்கும்போது, அந்த ஸ்ட்ரைக் ரேட் வேணா டிஃபரன்ஸ் ஆகலாமே தவிர, மத்தபடி அவரோட மைண்ட் செட் எங்க ஸ்ட்ரைக் ரேட் எனக்கு எங்கேயுமே ஜாஸ்தி ஆகவே இல்ல. அவர் 2 மேட்ச் ஃபினிஷ் பண்ணாலுமே கூட முடிக்க போற நேரத்துல, அதாவது ரொம்ப டச்சிங் டிஸ்டன்ஸ்ல வின்னிங் ரன் வந்ததுக்கு அப்புறமா தான் டக்குன்னு 2 4 6 தான் ஸ்ட்ரைக் ரேட் மாறிச்சே வழியா. அது வரைக்கும் 30 35 பால்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா வந்து, நம்ம லாங் டர்முக்குங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும், நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, டீம் வின் பண்ணா போதும். நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்க. இப்போ 2 ரேட் காட்டும். இவங்க 2 ரேட் காட்டி அடிக்க போகும்போது என்ன ஆகும்னா, விக்கெட் விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஆயிரும். ஒரு மேட்ச் தான் வெளில போற மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி தெரியறாரு அப்படின்னா, ஒரு சுப்பிரமணியம் பத்ரிநாத் மாதிரி முன்னாடி இந்த இதுல மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. சுப்பிரமணியம் பத்ரிநாத்துக்கு ரிக்வயர்மெண்ட் அப்ப இருந்தது. 2026 ஐபிஎல்ல 10 பாலுக்கு 35 ரன் 45 ரன் அடிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பத்ரிநாத்துக்கு ஒரு T20 டீம்ல இடம் இருக்குமா அப்படின்னா, நான் பத்ரிநாத்தை குறைச்ச மதிப்பு இல்ல. அவரோட பிளேயிங் ஸ்டைலு, அவரோட எந்த அளவுக்கு அவரு டேலண்டட் கிரிக்கெட்டர் அதெல்லாம் எந்த சஸ்பெக்டே பண்ணல. பட் இப்ப இருக்கிற இந்த கேம் ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? சோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்கா இல்லையான்றதான் என் கேள்வி. நீங்க சொல்றது புரியுது வந்து. ஆனா இப்போ வந்து டீமுக்கு வந்து இவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு 50 அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அடிச்சு இவர் வராருங்க பட்சத்துல இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். பிளஸ் வின்னிங் காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. அதை மாத்தலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுலயே என்னன்னா அவங்க ஒன் ஆர் சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கார்த்திக் சர்மா வந்து இதுல வந்து அவர் லேர்னிங்ஸ் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களால பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லைன்னா பரவாயில்ல இருக்கு. அதை கொஞ்சம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் எப்படி வந்து ஒரு ரூல் பட்டர் விளையாடுறோம் அதே அளவுக்கு இன்னிங்ஸ் விளையாடுறாருன்னா இன்னும் கொஞ்சம் சிஎஸ்கே கை கொடுக்கும். அதை வந்து அவங்க டீம் மேனேஜ் திங்க் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு பெருசா இப்போ பாதிக்காதுன்னு தோணுது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சிஎஸ்கே மேனேஜ் இதுல கார்த்திக் சர்மா ஏதோ ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த மேட்ச்ல இருங்கடா அவங்க மூஞ்சில கரிய பூசுறேன் அப்படின்னு ஒரு சவாலோட வருவார்னு நினைக்கிறேன். அதுல எங்களுக்கு எந்த கூச்சமே இல்லை. அதை பண்ணணும் அப்படின்னு நாங்களும் விரும்புறோம். கார்த்திக் சர்மா விட்டு தள்ளி போயிட்டான் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்குமே எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் இப்போ கார்த்திக் சர்மா அடுத்து பிரசாந்த் வீர் அப்படின்னா அது ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சு அடிக்கிறாரு, ருத்ராஜ் அடிக்கிறாரு, உர்வில் பட்டேல் மாத்தி அடிக்கிறாங்கன்றனால பின்னாடி இருக்கிற ஓட்டை வந்து இப்போ வெளில தெரியாம இருக்கு. ஸோ நம்ம அந்த ஓட்டை இப்போதைக்கு மறைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் எது இருக்கான்றதுன்னு தெரியல. அதை இப்போதைக்கு அடைக்க முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். இந்த ஐபிஎல் அடைக்க முடியாது. ஸோ அந்த ஓட்டையை அடைக்க முடியாத பட்சத்தில் அந்த ஓட்டை பக்கம் ஃபோக்கஸ் போகாத அளவுக்கு டாப் ஆர்டர் இப்படியே கேரி பண்ணிட்டு போனாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி போவாங்கன்னு நம்புவோம் நம்ம. பவுலிங்கும் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க தமிழ். இதுதான் எங்க பிளேயிங் 11 இருக்க போகுது, ஐ மீன் பிளேயிங் 12 இருக்க போகுதுன்ற காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் லக்னோவோட தான் விளையாடுறாங்க. 15ஆம் தேதி விளையாடுறாங்க. அப்போ லக்னோல விளையாடுறாங்க. சோ அதுல வந்து ஓரளவுக்கு லக்னோ ஈஸியா அடிச்சுட்டாங்க அப்படின்னா 14 புள்ளி வந்துரும். அது இன்னும் பக்கத்துல போயிரும் அப்படின்னு நம்புறேன் நானு. நம்ம ஈஸியா அடிச்சிட்டாங்கிற வார்த்தை இப்ப என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு முன்னாடி ப்ரிவியூல பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, லக்னோ வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க, இதெல்லாம் பயம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த ஜோஸ் இங்கிலீஷ் அவரோட அந்த இன்னிங்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ என்ன இப்படி விளையாடுறாரு, இவர் இப்படி விளையாண்டா வந்து நமக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர் 8 ஓவர் நடக்கும்போது அந்த மைண்ட்ல அந்த 180 ஸ்கோர் நம்ம சேஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரெக்கார்டு மைண்ட்ல வந்துருச்சு. இப்போ பவர் பிளேல 91 ரன் வந்துருச்சு. இவன் அடிச்சா வந்து 250 போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு கதைன்னு பார்க்கும்போது. ஆனா சிஎஸ்கே வந்து சூப்பரா கம்பேக் கொடுத்தாங்க. அந்த கம்பேக் தான் பாராட்டணும். 100 வந்து பெரிய கேம் செஞ்சர். கண்டிப்பா 100 வந்து முதல் ஓவர்லயே வந்து விக்கெட் எடுத்து வந்து நிக்கோலஸ் பூரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவரும் ஒரு நல்ல முக்கியமான இது மாதிரி இவங்க வந்து பவுலர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து கேம் எடுத்துட்டு போன விதம் இருக்குல்ல வந்து அந்த 6ல இருந்து 10 ஓவருக்கு ரன் வந்து கண்டெயின் பண்ணாங்க. வந்து அப்படி கண்டெயின் பண்ணியுமே அவங்க 203 வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு வந்து ஷாபாஸ் கொஞ்சம் நல்லா சூப்பரா விளையாண்டாரு. அவர் வந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் வந்து விளையாண்டு அவர் பேட்டிங்லயும் ஹேண்டியா இருந்தாரு, பவுலிங்லயும் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாரு. வந்து இவங்க வந்து ஒரு 200 கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 160 180 குள்ள வந்து கண்டெயின் ஆகிறாங்க பார்க்கும்போது அவங்க 200 கிராஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல இங்கிலீஷ் விளையாண்ட அந்த இன்னிங்ஸ் வந்து என்னாச்சுன்னா, அவங்க ரன்ஸ் பர் ஓவர் வந்து 6 ரன்ஸ் அடிச்சா கூட அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 200 கிராஸ் பண்றதுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்க ரன்ஸ் ரொம்ப நம்ம நல்லா கண்டெயின் பண்ணிட்டோம், இருந்தாலும் 200 கிராஸ் பண்ணிட்டாங்களே. ஏன்னா அதோட தாக்கம் என்னன்னா ஆரம்பத்துல விளையாண்ட இன்னிங்ஸ் வந்து இருந்தாலும் வந்து இங்கிலீஷ் எப்படி பாராட்டக்கூடாது தமிழ். நம்ம அடுத்து போயிடுவோம். நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து 2 மேட்ச் நேற்று நடந்தது இல்லையா? இப்ப சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் என்னன்றது நம்ம அடுத்த மேட்ச்ல இருந்தும் சேர்த்தியே நம்ம பேசுறோம்னு நினைக்கிறேன் நானு. மும்பையும் ஆர்சிபியும் வந்து விளையாண்டாங்க. அதுல வந்து இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா ஒரு பெரிய ஒரு நெயில் பைட்டிங் ஒரு கேமா இருந்தது. இத்தனைக்கு அடிச்ச ரன் என்னமோ ரொம்ப கம்மி, 160 சம்திங் அதுதான் அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கேம். கடைசி ஓவர் வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் போய்
ஆர்சிபி ஜெயிச்சு வெளியில போங்கடா ஏக்கி ராஸ்கல்களா அப்படின்னு மும்பையை வெளியேற்றி அனுப்பிட்டாங்க. நேற்று ஒரே நாள்ல பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்திருக்கு. வந்து ஒரே நாள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா லக்னோவையும் வெளில அனுப்பிட்டாங்க. சிஎஸ்கே கூட தோத்தனால லக்னோ வெளில போயிருச்சு, இந்த பக்கம் ஆர்சிபி கூட தோத்தனால மும்பை வெளில போயிருச்சு. இப்போ இந்த ரெண்டு டீமுமே வெளில போயிட்டாங்க பட்சத்துல இன்னும் 8 பேருக்குள்ள தான் அந்த போட்டி வந்து இந்த 8 பேருமே வந்து இந்த பிளே ஆஃப் ரேஸ்க்கு வந்து ஆன்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு 3 டீம் வந்து ஜெயிச்சுக்கிட்டு மட்டுமே வந்துட்டு இருந்தாங்க. பஞ்சாப், ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது வெற்றி மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க, தோல்வி பார்க்கல. ஆனா பஞ்சாப் இப்போ வந்து ஹாட்ரிக் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்குமே என்னன்னா வந்து அடுத்த போட்டிகள் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிறது முக்கியம். அப்ப இந்த 8 டீம் ஆக்சுவலி இப்போ நீங்க பஞ்சாப் ஹாட்ரிக் தோல்வின்னு சொன்னீங்க இல்லையா, ஆர்சிபியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தாங்க. நேற்று ஒரு வழியா அந்த கடைசி பால்ல அந்த பவுலர் மட்டும் அந்த பந்தை பிடிச்சிருந்தாங்க, ரன் அவுட் ஆயிருக்கும். அதுல ஏதோ திருப்பி வந்து ஆர்சிபிக்கு என்ன இருக்குன்னா, இவ்வளவு பக்கத்துல வந்து இவ்வளவு விளையாண்டதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, தொடர்ந்து இவ்வளவு தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள தான் அவங்க போயிருப்பாங்க. ஆரம்ப ஜெயிச்சு எல்லாம் மறந்துருக்காங்க. சோ அந்த ஜெயிச்சது வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. அதுவும் பின்னாடி வரைக்கும் ரொம்ப ஃபைட் பண்ணி விளையாண்டதுன்றப்போ சாதாரணமா கிடைக்கிற ஒரு வெற்றிக்கும் ஒரு ஃபைட் பண்ணி கிடைக்கிற வெற்றி வந்து பயங்கரமா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். சோ அந்த விஷயத்துல ஆர்சிபி தப்பி படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த வெற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத வந்து விராட் கோலியோட செலிப்ரேஷன் ஏதோ ஃபைனலே ஜெயிச்ச மாதிரி அந்த தாவி குதிச்சு கட்டி பிடிச்சி அந்த அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவருக்கு குணால் பாண்டியா தோல் மேல ஏறி குதிச்சு தவிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே கால் வலி கம்முன்னு அவர் மைண்ட்ல வந்து. இன்னொன்னு அந்த பிரான்சைஸ்ல என்னன்னா குணால் பாண்டியா அழகா சொல்லியிருந்தாரு, சூப்பரா காப்பாத்தி விட்டாரு. பவுலிங்ல அவரை பத்தி நிறைய டாக் ஆஃப் டவுன் மாதிரி நிறைய அவர் லென்த் வேரியேஷன் போன மாதிரி பேட்டிங்லயும் நல்லா வந்து ஒரு ஜொலிச்சிருக்காரு. அது காரணம் யாருன்னா டிகே வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் வந்து எங்களுக்குள்ள வந்து ஆர்சிபி ஃபுல்லாவே எங்களால பேட்டிங் நல்லா விளையாட முடியுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்திருப்பாரு. கமிங் பேக் டு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த 8 டீமுமே வந்து நாங்க இருக்கோம்ப்பா, எங்களுக்குள்ள வந்து இன்னும் வந்து இதுல வந்து 2 பேரும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா யாரும் இந்த குவாலிஃபைங்கிற ஒரு டிக்கெட் கியூங்கிறது வந்து வாங்கல. ஏன் வாங்கலன்னா வந்து எல்லா டீமுக்குமே சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்னா ஓவர் பாயிண்ட் மழையினால நடந்ததுனால வந்து ஓவர் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து வந்து பிளே பண்ணும். போக அடுத்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல டாப்ல இருந்த ஆர்ஆர் வந்து இப்ப நமக்கு கீழே இருக்காங்க, அதாவது சிஎஸ்கே கீழே இருக்காங்க. நெட் ரன் பிரச்சனை இல்ல. சோ இப்போ ஆர்ஆர் எங்கன்னா அடுத்து சிஎஸ்கே விளையாடுது இல்லையா, சோ அந்த மேட்ச் வரைக்கும் ஆர்ஆருக்கு எந்த கேமுமே இல்ல. சிஎஸ்கே மேட்ச்க்கு அப்புறமா தான் ஆர்ஆர் கேம் இருக்கு. ஸோ அதனால அவங்கள எப்படி ஓரமா நம்ம வச்சிருவோம். ஸோ சிஎஸ்கேக்கு பெரிய போட்டியா யார் இருப்பாங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் மிக முக்கியமான ஒரு போட்டியா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து சிஎஸ்கே லக்னோ மேட்ச்க்கு முன்னாடி விளையாடுறாங்க. சோ அதுல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். காரணம் என்னன்னா, லக்னோக்கு அப்புறமா சிஎஸ்கே விளையாட போறது இவங்க 2 பேர்த்து கூட தான் விளையாடுறாங்க. சோ அதுல இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சு மேல போறாங்க யார் கீழே வராங்க அப்படின்றது முக்கியம். இதுல வந்து என்ன இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஜெயிச்சாலும் சரி, குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சாலும் சரி, சிஎஸ்கேவோட புள்ளியில தான் இருக்காங்க. சோ அதுல நான் எங்க பாப்பேன் அப்படின்னா, நெட் ரன் ரேட் பாப்பேன் நானு. இவன் ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயிச்சாலும் சரி, பெரிய ரன்ஸ் டிஃபரன்ஸ்லயோ இல்ல பெரிய விக்கெட்ஸ் ஓவர்ஸ் டிஃபரன்ஸ்லயோ வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். கம்பேரிங் டு சிஎஸ்கேனா, சிஎஸ்கே வந்து லக்னோவோ ஒரு மிகப்பெரிய ஒரு நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். ஏன்னா திடீர்னு ஏதாவது 18 புள்ளி இல்லாம 16 புள்ளியில வந்து நின்று நெட் ரன் ரேட் ஒரு ஃபேக்டரா இருந்தது அப்படின்னா, அப்போ சிஎஸ்கேக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். அதனால சன்ரைசர்ஸ் ஜிடி மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் ரொம்ப கம்மி டிஃபரன்ஸ்ல தான் ஜெயிக்கணும். ஒரு நார்மல் கேம் மாதிரி போய் ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கேமா தான் இன்னும் பெட்டர். நேத்து மும்பை ஆர்சிபி மாதிரி க்ளோஸா இருந்தா இன்னும் பெட்டர்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஜெயிக்கணும். சிஎஸ்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நீங்க நெட் ரன் வச்சு மட்டும் சொன்னீங்க இந்த பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு நேத்து என்ன பயம் இருந்துச்சுன்னா, நேத்து வந்து மேட்ச் வந்து சென்னையில நடந்துச்சு. பரவலா எல்லா இடங்கள்லயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சும் போது முந்தானத்து வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே இந்த மேட்ச் வந்து 3:30 மணிக்கு நடக்குது, நல்ல வேலை, எப்படி மழை பெஞ்சாலும் கொஞ்சம் நேரத்துல வச்சு இழுத்து கேம் முடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுச்சு. இதே ஒரு செகண்ட் கேமா இருந்து ஈவினிங் அப்புறம் மழை பெய்யறத பார்க்க முடியுது. மழையும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. மழை பெஞ்சுன்னா மற்ற டீமுக்கு எந்த அளவுக்கு பாதிப்போ இல்லையோ, சிஎஸ்கேவுக்கு ஓவர் பாயிண்டா கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிரச்சனை. எல்லா கேம் ஜெயிச்சானுங்க பட்சத்துல அந்த மழை வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்களையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ எல்லா மேட்சுமே ஆக்சுவலி சொன்ன மாதிரி 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச்லயுமே ஜெயிச்சா சிஎஸ்கே வந்து ஜாலியா போயிடலாம். அதுல ஏதாவது ஒண்ணு வேணா தோக்குறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல தோக்குறாங்க அப்படின்னா மற்ற 2 ஆட்டங்களை ஜெயிக்கிறப்போ வந்து பெரிய நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாகும். ஜிடி கேம் சொல்றீங்களா? வந்து யார் கூட வேணா தோக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்ல. 3ல 2 ஜெயிக்கணும், 1 வேணா தோக்கலாம். அது லக்ஸுரி வேணா இருக்குன்ற நானு. அப்படி தோத்தாங்க அப்படின்னா மற்ற 2 ஆட்டங்களை ரொம்ப நேத்து மாதிரி க்ளோஸ் கேம் எல்லாம் போனா வேலைக்காக பிரச்சனை வந்துருன்றனால எனக்கு தெரிஞ்சு 3மே ஜெயிக்க பாருங்க. அப்படி 2 தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சீங்கன்னா பெரிய நெட் ரன் ரேட்ல ஜெயிங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்து இப்பத்த நிலைமையா இருக்கு. நம்ம வெளியில போன 2 டீம் பத்தி சின்னதா டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம லக்னோ எடுத்துப்போம். லக்னோல எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மேட்ச் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஓப்பனர்ஸ் ஆடிருக்காங்க. பவுலர்ஸ் இருக்கிற எல்லா பவுலர்ஸும் பயன்படுத்திக்கிறாங்க. முதல் மேட்ச் ஆடினதுக்கும் 2வது மேட்ச் ஆடினதுக்கும் பாத்தீங்கன்னா அதே காம்பினேஷனோட அதே பேட்டிங்கோட தான் ஒரு மேட்ச் கூட ஆடல. ஏன் இப்படி விளையாண்டாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஒரு டீம் இப்படி விளையாடுது அப்படின்னா சத்தியமா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்ம கடந்த காலம் பாத்துருப்போம். அந்த பிரச்சனை தான் இருக்கு. ஃபுல்லாவே அவங்க உட்கார்ந்து ரீவொர்க் பண்ணும். என்ன நடந்துச்சு,
த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எங்கேயுமே அவங்க மொமெண்டம் கிடைக்கல வந்து. மற்ற டீமுக்காவது இங்க ஜெயிச்சாங்க. இப்போ சிஎஸ்கே எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஆரம்பத்தில் தோத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சு. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து லக்னோவுக்கு சொல்ல முடியல. இங்க ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. எல்லா டீமுமே ஒருத்தவங்க முன்ன பின்ன தோத்து ஜெயிக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆனிச்சே தவிர மற்றபடி இவங்களால எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தானா அவங்களால கிரியேட் பண்ணிக்க முடியல. அதை வந்து கண்டிப்பா வந்து ரிஷப் பண்ணிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உட்காந்து திங்க் பண்ணி அதை வந்து மாத்திக்கணும். மாத்தினா மட்டும்தான் இவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் இருக்காரு. கெயின் வில்லியம்சன்லாம் இருக்காரு. கெயின் வில்லியம்சன் அப்புறம் ஜஸ்டின் லாங்கரா, லாங்கர் நிறைய பேர் இருக்காங்க. ஜாம்பவான் மில்ஸ் கண்டிப்பா அதை வந்து திங்க் பண்ணும். பிளஸ் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் போன முறை அட்டகாசமான ஓப்பனிங் காம்போ மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம். இந்த மேட்ச் அவங்க எத்தனை முறை ஓப்பனிங் இறங்கினாங்கன்றது தெரியல. ரிஷப் பந்த் திடீர்னு ஒரு மேட்ச் ஓப்பனிங் இறங்கினாரு. திடீர்னு ஆயுஷ் பதோனி ஓப்பனிங் இறங்கினாரு. திடீர்னு பார்த்தா ஆயுஷ் பதோனி டீம்லயே இல்ல. திடீர்னு இந்த முகேஷ் சௌத்ரி இல்ல, அவர் ஏதோ என்னமோ ஒரு ஃபினிஷர் ஒருத்தர் ஒரு மேட்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு சம்திங். ஸோ அவர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. திடீர்னு பார்த்தா அவரை எங்கன்னு தெரியல. அப்புறம் நிக்கோலஸ் புரன் 4வதா ஏதோ ஆடிட்டு இருந்தாரு. இன்னும் அவர் 3வதா ஆக்குனாங்க. எனக்கு புரியவே இல்லை. என்னங்க ஒரு டீமா பார்க்கும்போது லக்னோ பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து. ஆனா அவங்க எப்ப ஒரு எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே சொதப்பிருக்காங்க. அதுக்கு என்னன்னா எனக்கு வந்து ரிஷப் பண்ட் வந்து என்னன்னா அவர் விளையாடுறத தாண்டி அவருக்கு ஒரு காரணமா அவரை சொல்லுவேன். ஏன் சொல்லணும்னா அவர் டீமை ஒருங்கிணைச்சு கொண்டு போற விதம் நல்லா கொண்டு போகணும். பல போட்டிகள் என்ன பண்ணா அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஷோல்டர்ல எடுத்துட்டு ஃபினிஷிங் எடுத்து போகணும். அவர் சில ஷாட்லாம் விளையாண்டு அவுட் ஆகிறதுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கோச்சே சொல்லியிருப்பாரு. எஸ் லைக் அந்த சுனில் கவாஸ்கர் சொன்ன அந்த மாதிரி தான் வந்து. ஏன்னா அவர்கிட்ட எபிலிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல அவர் கேம் டீப்பா எடுத்து போய் ஜெயிச்சு கொடுக்கணும். அது ஜெயிச்சு கொடுக்காம என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்லாப்பி ஷாட்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா சம்பந்தமே இல்லாம ஷாட்லாம் விளையாண்டு அவுட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா அது டீமுக்கு பின்னாடி வரவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிருது. உங்க டீம்ல நிறைய டீம்ஸ்ல பேட்டர்ல ஃபார்ம்ல இல்ல, நிறைய பேர் நல்லா ஷைன் ஆகல, ஓப்பனிங் ஒரு 2-3 பேர் தான் விளையாடுறாங்க பட்சத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் எடுத்துக்கணும். இந்த மிடில் ஆர்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு தான் இருக்கு. அதை எடுக்காம பண்றாருங்கிறது எனக்கு தோணுது. அதை அவர் சரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணா நல்லா இருக்கும். அவருக்கு கேப்டன்சி ஒரு பெரிய சுமையா இருக்கு. அதை விட பெரிய சுமை பல கோடிகள்ல விலைக்கு அவரை தேர்வு செய்ய பண்ணலாம். அதுவும் ஒரு பெரிய சுமையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. சரி, அவங்க டீம்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் பேட்டிங் சொல்லிட்டோம். இன்னொன்று இப்ப இருக்கிற நவீன T20ல 8வது வரிசையில களமிறங்கக்கூடியவரும் ஒரு அதிரடியான ஒரு பேட்டரா இருக்கும்ன்றது. அவங்க 8வது வரிசையில ஒரு சில ஆட்டங்கள்ல முகமது ஷமிலாம் இறக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க காம்பினேஷன் இருக்கு. சில நேரங்கள்ல எக்ஸ்ட்ரா போர்டு இல்லாம போறாங்க. ஸோ அந்த டீம் பத்தி பேசினா ஏகப்பட்ட குறை இருக்கு. அதை பத்தி நம்ம உட்காந்து பேசிட்டே இருக்கலாம். மும்பை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வெளியேறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆரம்பத்துல இந்த IPL ஆரம்பிக்க முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன டீம் இது பார்த்தாலே பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த டீம் எலிமினேட் ஆயிருச்சு. அது 2 விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு அவங்க நிறைய காம்பினேஷன் இருக்குலாம் சொல்லலாம். நீங்க அதையும் சொல்லுங்க. ஹார்திக் பாண்டியா கடந்த 2 மேட்ச் விளையாடல. அவருக்கு ஏதோ மெடிக்கல் டீம் வந்து இன்னும் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு 2வதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் சொன்னவங்க இப்ப எப்படி லக்னோவுக்கு சொன்னோமோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட வந்து இவனும் அவனும் சேம் தான். ஓப்பனிங் காம்பினேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க மாத்தி குவிண்டன் டிகாக், ரயான் ரெக்கல்டன், ரோஹித் சர்மா இவங்களோட மாத்தி அப்புறம் இடையில ஒரு வில் ஜாக்ஸ் இருக்காங்க. இன்னும் சின்ன பையன் ஒருத்தன கூட இடையில இன்ஜுரிக்காக இருக்காங்க. அப்போ இத்தனை காம்பினேஷன் ட்ரை பண்ணிட்டாங்க. ஒரு செட் டோர்னமெண்ட்ல இத்தனை நடந்த IPL ஹிஸ்டரியில இத்தனை தடவை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பேர்ஸ்லாம் மாத்தினது கிடையாது. இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கும் சரி அந்த டீம் மேனேஜ்மெண்ட் சரி அவங்க என்ன அட்வைஸ் சேம் இங்க லக்னோ கொடுத்தோம் அதே மாதிரி அவங்களும் திங்க் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. வந்து இப்போ பொல்லாட் நிறைய பேர் இருக்காங்க, மலிங்கா இருக்காரு நினைக்கிறேன், நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க. ஜெயவர்தன் எல்லாருமே வந்து திங்க் பண்ணும் என்ன நடக்குது. இல்ல ஹர்திக் பாண்டியா வந்து சில முடிவுகளை வந்து எடுக்கும்போது வந்து இங்க கேப்டனா வந்து அவரும் தவற விடுறாரோ, எப்படி நம்ம வந்து ரிஷப் பண்ட் சொன்னோமோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் கேப்டன்ஷிப்ல சில முடிவுகள் எடுக்கணும். வந்து சில மேட்ச்லாம் பார்க்கும்போது இவரு வெளில டக்அவுட்ல உட்காந்து ரோஹித் சர்மா சொல்லுவாரு, இது ஏன்டா பண்றேன் இப்படி தள்ள அடிச்சுட்டு ஏதோ சொல்லுவார். வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ரோஹித் சர்மாவோட பிரசன்ஸ் இல்லாதது வந்து அந்த டீம்லயும் தெரியுது. பிளஸ் கேப்டன்சி வந்து ரோஹித் சர்மா கீழே போகணுன்றீங்க கொடுத்தா நல்லதாங்க. அங்க லீக் கேமுக்கு இந்தியன் டீமுக்கு தான் வந்து வயசு அது இதுன்னு சொல்லிட்டு காரணம் சொன்னா லீக் கேம்ஸ்ல எத்தனை வயசு நினைக்கலாம் கேப்டனா லீட் பண்ணலாம். வந்து அதனால கொடுக்கறது தப்பு கிடையாது. இவர் வந்து கேப்டன்சி சரி பண்ணிக்கணும். கொடுக்குன்னு சொல்ல ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சரி பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து லக்னோ திங்க் பண்ணணும்னு சொல்றோம் அதே மாதிரி இவங்களும் திங்க் பண்ணா வந்து கம்பேக் கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா இப்ப உள்ளதுதான் அப்படியே தொடர்ந்துடும். அவங்களும் ஒரு ரீஒர்க் பண்ணணும் ஃபுல்லா. ஸோ அவங்க வந்து நம்ம சொன்னோம் அவங்களுமே சரியான காம்பினேஷனாக மாற்றிட்டே இருந்தாங்க. பவுலிங்லையும் வந்து தீபக் சார பந்து வீசிட்டு இருப்பாரு, திடீர்னு பென் போல் பந்து வீசிட்டு இருப்பாரு. இதுதான் காம்பினேஷன் சொல்லி அந்த காம்பினேஷனோட தொடர்ந்து ஒரு 3-4 மேட்ச் ஆடலை. அது ஏன்றது எனக்கு தெரியல. ஒன்று. 2வது மிக முக்கியமான பிரச்சனைனா இவங்கலாம் வந்து மிகப்பெரிய பிளேயர்ப்பா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம்ல இல்லை. சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 T20 பிளேயரெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அண்மை காலமாக அவர் ஃபார்ம் இல்லாதனால மும்பைக்கு அது பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பந்து வீச்சாளரை இப்ப இருக்கிற யுகத்துல பார்க்கவே முடியாது. அவர் விக்கெட் வீழ்த்துறதுக்கு கொஞ்சம் திணறாரு. ஹார்திக் பாண்டியா வந்து பந்தும் போடுவாரு, இதுவும் பண்ணுவாரு. ஆனா வந்து அவரும் வந்து சரியான ஃபார்ம்ல இல்லைன்றனால திலக் வர்மா அப்ப அடிக்கிறாரு, அப்பப்ப அடிக்க மாட்டாருன்றனால அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஃப்ளோ அவர்கிட்ட மிஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா
நமந்தீர் ரமணி அடிக்கிறாரு. அப்புறமா ரிக்கில்டன் மட்டும் எப்போதான் ஓப்பனிங் அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சிடறாரு வந்து. பந்து வீச்சுல கசன்ஃபர் மட்டும் தான் அப்பப்போ ஆமா, விக்கெட் கண்டிப்பா. எடுத்துட்டு இருக்காரு. அவரும் கொஞ்சம் நிறைய ரன்லாம் அப்பப்போ லீக் பண்ணாம வச்சுக்கலாம். பட் பரவாயில்ல, விக்கெட் நிறைய எடுக்கிறாருனால கண்டிப்பா. காம்பினேஷன் சரியா கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. யார் எந்த பொசிஷன்ல பேட்டிங் ஆடணுன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு இல்ல. முக்கியமான வீரர்கள் ஃபார்ம்ல இல்லாததும் வந்து மிக முக்கியமான ஒரு குறையா இருக்கு. அதையும் நம்ம பேசியே ஆகணும். கண்டிப்பா. இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம நிறைய பேசிட்டே இந்த மும்பை இப்படி தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்காங்க. 2020க்கு அப்புறம் கப்பு வாங்கவே இல்லை அப்படின்றப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்ல மாற்றங்கள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கேப்டன்சில மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஹார்திக் பாண்டியா 2 நாள் விளையாடாதது வந்து எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் அவரு கேப்டன்சில நீடிப்பாரா என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த என்னோட பதில் நான் அடுத்து சொல்றேன். நீ சொல்லுங்க உங்களோட பதில் வந்து. எனக்கு தெரிஞ்சு வந்து அவரு ஹார்திக் பாண்டியா கேப்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் திங்க் பண்றாங்கன்னா, அவர் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டு ஒழுங்கா டீமை லீட் பண்ணி வெற்றி கொடுக்கணும். சில விஷயங்கள் வந்து குரூஷியலான நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அது மாதிரி நிறைய அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். அவர் டீம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவரை மேம்படுத்திக்கணும். இல்லை மேம்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி இருக்க பட்சத்துல வந்து என்ன ஆகுனா, இல்லை நான் டிசிஷன்ஸ் இப்படி மாத்தி மாத்தி எடுப்பேன், இப்படிதான் எனக்கு தோன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னு தோணுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு நியூ கேப்டனுக்கு போறதா வந்து அந்த அணியோட எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப ஹார்திக் பாண்டியா வச்சு மட்டும் சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா அது வந்து ஒரு கலெக்டிவ் டெசிஷனா இருக்கும். நீங்க கோச்சையுமே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அதனால நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா இங்க வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சி. ஏன்னா ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. அது கூடவே வந்து அதுக்கு அடுத்து இந்த கேப்டன் சீரீஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ராவும் கேப்டன் சீரீஸ்ல இருந்தாரு. சூரியகுமார் யாதவும் கேப்டன் சீரீஸ்ல இருந்தாங்க. ஸோ இவங்களை தாண்டி வெளியில இருந்து ஒரு ஆள் கேப்டன்சி நீங்க கூட்டு வரீங்கன்னா, அது வந்து ஒரு டீமுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அடுத்த சீசன் அது சரி பண்ணதாலாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ அது இன்னும் சரியான மாதிரி எனக்கு உடன்படல. அதனால ஹார்திக் பாண்டியா வேற டீம் மாதிரி போய்க்கிறது எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் ஒரு நல்ல டெசிஷனா இருக்கும். அவர் கேப்டனா போறாரா, பிளேயரா போகிறாரான்றது அவருடைய தனிப்பட்ட டெசிஷன் என்னமோ இருந்துட்டு போட்டும். ஆனா திரும்பவும் அவர் மும்பையிலேயே நீடிக்கிறாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது நிச்சயமா ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். இல்ல மும்பையிலேயே வந்து அவர் ஒரு வீரரா தொடர்றாரு அப்படின்னா அது வேணா ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் நானு. ஹார்திக் பாண்டியா தான் திரும்பவும் மும்பையை லீட் பண்றாரு அப்படின்னா, மும்பையோட எதிர்காலம் வந்து திருப்பி இதே மாதிரி இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா டீமுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன், பிளேயர்ஸ் ஜில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம ஒரு அதோட சமிக்கையா தான் வந்து இந்த 2 மேட்ச் அவருக்கு இன்ஜுரி ஃபிட்னஸ் கன்சர்ன் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி இருக்குமான்றது கேள்விக்குறிதான். எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, பெட்டர் வந்து குஜராத் டைட்டன்ஸை வெரி ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல நீங்க கப் அடிக்க வச்சீங்க வந்து. அதுக்கு அடுத்த டோர்னமெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்ப அந்த டீம்ல நீங்க கேப்டனா தான் இருந்தீங்க. அங்கிருந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க? எதுக்கு நீங்க திரும்பி மும்பை இந்தியன்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்தது. அந்த டெசிஷனுக்குள்ள நம்ம போவேனா, அது வந்து இல்ல ஃபேன்சி சம்பந்தப்பட்டது, பிளேயர் சம்பந்தப்பட்ட அவங்க இதுன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அங்கதான் ஆரம்பிச்சு. நான் வந்து டிசிஷன் தப்பு சொல்லல. ஆரம்பிச்சது அங்கதான். ஏன்னா அதான் முன்னாடியே சொன்னதான், இங்க கேப்டன் சீரிஸ் ஆல்ரெடி டீம்லயே 3 பேர் இருக்காங்கன்றப்போ வெளில இருந்து ஒருத்தர் வராருன்றது கேள்விதான். பாப்போம் என்ன அவர் என்ன பண்றாங்க. லைக் த சேம் வந்து லக்னோ, மும்பை இவங்க 2 பேருக்கும் வந்து கொடுத்தாங்கன்னா வந்து இந்தாப்பா உனக்கு ஒரு காப்பி, உனக்கு ஒரு காப்பி. 2 பேரும் படிச்சு உட்காந்து என்னன்னா வந்து என்னென்ன தவறுகள் பண்ணீங்களோ சரி பண்ணிக்கங்க. சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வாங்க. ஏன்னா நீங்க அஃபிஷியலா எலிமினேட் ஆயிட்டீங்க பட்சத்துல அதை நீங்க எங்கெங்கெல்லாம் தவறு பண்ண அப்படிங்கிறது வந்து ஒரு கேப்டன் பிளஸ் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே டீம் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து உட்காந்து பண்ணணும். இவங்க ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கட்டும். இந்த 8 டீம் இவங்க தான் முக்கியம் வந்து. ஏன்னா எலிமினேட் ஆயிட்டாங்களா, இவங்க பத்தி ரொம்ப பேச தேவையில்ல. இந்த 8 டீமுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி எல்லாருக்குமே வந்து கண்ணு முன்னாடி கோப்பை இருக்கு. ஒழுக்கமா வேகமா ஓடனா அந்த கோப்பையை தொட்டறலாம் அப்படின்ற அட்வைஸோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. பார்க்கலாம் இந்த 8 டீம்ல வந்து எந்த 4 டீம் வந்து பிளே ஆஃப்ல போவாங்க அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. சிஎஸ்கேக்கு இன்னும் 3 ஆட்டங்கள் இருக்கு. 3 ஆட்டங்களும் ஜெயிச்சு போவாங்களா, இல்ல 2 ஆட்டங்கள் ஜெயிச்சு நெட் ரன் ரேட் சிக்கல் வந்து சஸ்பென்ஸோட போவாங்களா, இல்ல குவாலிஃபையா ஆக மாட்டாங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.